தன்னுடைய முயற்சியில தோற்றவங்க அப்படின்னுட்டுன்னு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த முயற்சியோடு சேர்ந்த கடின உழைப்புல வென்றவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். பட் அவங்க இலக்கை அடையிற அந்த கேப்ல எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு தடைகள், எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா அவங்க அடைஞ்ச அந்த ஒரு லட்சியத்தை மட்டும்தான் வச்சு கொண்டாடும். அவங்க இடையில அவ்வளவு அவமானங்களை பட்டிருப்பாங்க. பட் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு இலக்கை அடையணும், ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு நாம் வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்கும். பட் சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, பட் முடியாது அப்படின்னுட்டு விட்டுட்டு போனவங்க இருக்கிறாங்க. பட் எப்பாடு பட்டாவது அந்த தடைகளை எல்லாம் மீறி தன்னுடைய முயற்சியோடு சேர்ந்து அந்த கடின உழைப்பில் வென்றவங்க மட்டும்தான் அந்த இலக்கை அடைகிறதுக்கு முடியும். பட் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்போது ஏகப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது வரும். ஸோ அது எந்த மாதிரியான தடைகள் அப்படிங்கிறத தாங்க நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அதாவது ஐ நோ எவ்ரி திங். அந்த மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கற்று தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு சபையில் நாம் பார்க்கும்போது எதுவுமே தெரியாதது மாதிரி காட்டிப்பாங்க. பட் அவங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு சூப்பராக லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதது அப்படிங்கிறதே இருக்காது, அந்த மாதிரி நாம் மீன் பண்ணுவோம். பட் ஒரு சபையில் இருக்கும்போது அவ்வளோ காமாக அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிறது மாதிரி இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, நெவர் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னுட்டுன்னு. அது 100% உண்மைதாங்க. யாரையுமே பார்த்து நாம் ஏளன மாட்டோ இல்லது அதிகார தோரணையிலேயோ எடை போடவே கூடாது. பட் மனிதனுடைய இயல்பே அதுதான். பட் கண்டிப்பாக நாம் அதை அந்த மென்டாலிட்டி அப்படிங்கிறத நாம் மாற்றிக்கணும். அதுக்கப்புறமா சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தெரியும், பட் அவங்களுடைய ஒரு அலப்பறை அப்படிங்கிறது நமக்கு தாங்கவே முடியாது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, என்ன கேட்டாலுமே அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்களுடைய ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பிஹேவ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம். ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆசை, பட் இந்த பயம் இருக்குதே அவங்கள அடுத்த கட்டத்தை நோக்கி போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். இல்லை என்னால் முடியாது, எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா, என்னால் இந்த பொருளை வாங்குறதுக்கு முடியாது, இது இருந்தால் தானே இதை பண்ண முடியும், எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு உள்ளேயே ஏகப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு மனநிலையோட அந்த பயம் கலந்த ஒரு இதோட இருப்பாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான ஒரு, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க. பட் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சிலர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனோட இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அப்படின்னாலே அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி யாருமே திங்க் பண்ணுறது கிடையாது. இது மனிதனுடைய இயல்பு. இது கூட ஒருத்தங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறது. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி போடுறது. இது நம்ம ஒரு சோம்பல் அப்படின்னே சொல்லலாம். பிறகு பார்த்துக்கலாம், இதை அப்புறமா நாம் பண்ணலாம், இன்னும் நாள் இருக்குல்ல அது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ இந்த சோம்பல் பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு நாளைக்கு 1 மணி நேரம் கழிச்சு அப்படின்னுட்டுன்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கும்போது இந்த டைம் அப்படிங்கிறது நமக்காக வெயிட் பண்ணி நிற்காது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் புரிஞ்சுக்கணும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேம் அதர்ஸ். அவங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு சின்னதான ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு தடை வந்துச்சு அப்படின்னுட்டுனாலே இதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னுட்டுன்னு அடுத்தவங்க மேலே தான் பழி போடுவாங்க. பட் அந்த
விஷயத்தில் எது எது வந்து நமக்கு தடையாக இருந்துச்சு அதை பற்றி அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னுட்டுனா கண்டிப்பாக அவங்களுடைய இலக்கை வந்து அடைஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.